ஓகே. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والقرآن المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நான் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இந்திய நேரத்தில் இந்த அருமையான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி பல ரஹ்மானுக்கும் நமக்கும் சிறு தொடர்பை ஏற்படுத்தி தந்த சகோதரர்களுக்கும் இங்கு பேசப்படக்கூடிய குர்ஆன் வசனங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளையும் கேட்டு நமது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்று உறுதியோடு இருக்கின்ற நம் அனைவருக்கும் வல்ல ரஹ்மான் தனது கிருபையை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவராக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இது ஒரு பெண்கள் நிகழ்ச்சியாக இருக்கின்ற காரணத்தால் பெண்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தெரிந்து கொள்வது மிக வலுவாக இருக்கும் என்பதற்காக நவீன உலகில் நமது பெண்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு தரப்பட்ட நோக்கம் பல காரணங்களாக இருக்கலாம். பொதுவாகவே அனைவரும் அறிந்த விஷயம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்று சொல்வார்கள். உண்மையிலே ஒரு பெண் சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முடியும், சீர்கேட்டையும் ஏற்படுத்த முடியும் என்பது நிச்சயமான ஒரு விஷயம். ஒரு ரஹ்மான் தனது திருமணத்தில் கூட இந்த விஷயங்களுக்குமே பெண்களை தான் உதாரணமாக காட்டுகின்றார். சீர்கேட்டில் விழுந்த 2 பெண்கள் மக்கள் எல்லாருமே இம்ரான் நூற்றின் ஒன்றாக நூறு காவிர்களுக்கு அல்லாஹ் லூத் மற்றும் லூத் நபியின் மனைவியை உதாரணமாக கூறுகின்றார். அவர்கள் நபிமார்களின் மனைவியாக இருந்தும் கூட அந்த நபிமார்களின் போதனைகளை ஏற்காமல் தனக்கே உரித்தான அந்த பிடிவாதத்தில் உறுதியாக இருந்ததன் காரணமாக அவர்கள் நரகத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அதேபோல் அல்லாஹ் தஆலா தவறான மக்கள் இல்லவே ஆகும் இம்ரான் அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு தௌஹீ மனைவியை உதாரணமாக கூறி காட்டுகின்றார். என்ற ஒரு வல்லரசு நாடான அந்த நாட்டின் அரசனான மனைவியாக ஒரு அரசியாக செல்ல செழிப்பின் உச்சபட்சத்தில் வாழ்ந்த அந்த ஆசியா இஸ்லாம் அவர்கள் தனது கணவன் நடவடிக்கைகள் சரியல்ல, இது கொள்கைக்கு ஏற்றதாக இல்லை என்பதை புரிந்து கொண்டு சத்தியத்தில் பிடிவாதமாக இருந்தார்கள். அந்த பிடிவாதத்தின் காரணமாக தான் வாழ்ந்து வந்த அந்த சுகபோக வாழ்க்கையை திறந்து அதை எடுத்து அப்போது வாழ்க்கை கொள்கைக்கு தேவையில்லை என்பதற்காக சோழனிலிருந்து வந்த அந்த கொள்கைகளை தாங்கிக் கொண்டார்கள். அவர்கள் கூறியதை கூறினார், நீங்க இருக்கின்ற கோபங்கள் வேண்டாம், ஆடை அலங்காரங்கள் வேண்டாம், ஆட்சிகின்ற பட்டம் வேண்டாம், உலகத்தில் ஒரு வீடு போதும் என்று அவர்கள் கேட்டார்கள். அது மட்டும் அல்லாமல் அரசியாக வாழ்ந்த சுகபோகங்களை அனுபவித்த அவர்கள் அந்த தொகை ஏற்றிருந்தாலும் கொள்கையை சந்தித்தனால் அவனை விட்டும் அவனை அந்த கொள்கையை விட்டு என்னை காப்பாற்றுவாயாக, உனக்கு நீ எப்போது பாடி அந்நாயத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று அந்த சத்திய கொள்கையை உறுதியோடு பிடிப்போடு இருந்தார்கள். அதே மாதிரி அல்லாஹ் உன் பள்ளி மக்களுக்கு
விஷயத்துக்காக அவங்க எடுத்துக்கொண்ட திருமணத்தினா கதாவதாரிலே அவர்களுக்கு அவர்களை நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக ஆக்கி வைத்திருக்கின்றார். அல்லாஹ் சொல்கிறார், அக்ஸரஸ்வரா தன்னை கற்றை தேடி காத்துக் கொண்டார்கள். நமக்கு நபி நீங்கள் போயினா நம்முடைய அந்த ரூபை அந்த கருவறை நாம் செலுத்தினோம். அந்த பெண் அவர்கள் தன்னுடைய இளைஞரின் வார்த்தையை உண்மைப்படுத்தினார்கள். தன்னுடைய அவங்களுடைய நேரத்தை உண்மைப்படுத்தினார்கள். உட்கார்ந்து அவர்கள் உறுதியாக ஒரு பெண்மணியாக இருந்தார் என்று சொல்லி அல்லாஹ் சீர்திருத்தத்தை ஏற்படுத்திய மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக 2 பெண்களை உதாரணமாக கூறுகிறார். சீர்திருத்தம் சென்ற 2 பெண்களை முன்மாதிரியாக கூறுகிறார். இது ஒவ்வொரு காலத்திலும் சீர்திருத்தம் என்பது காலத்தில் இருக்கலாம். இப்பொழுது நம்மிடத்தில் நவீன செய்தியாக இருந்து கொண்டிருப்பது டிவி, செல்போன், இன்டர்நெட். இதெல்லாம் நாம் அதை பார்ப்பதன் மூலமாக அதை ஈடுபடுவதன் மூலமாக பல தேவையற்ற மோசமான செயல்களை நாம் செய்து கொண்டு வருகின்றோம். டிவி இன்னைக்கு பெண்களாக நாம் மூழ்கி கழிக்கின்றோம். அதற்கு சில காரணங்களை புரிகின்றோம். என்ன காரணம்? நாம் என்ன சினிமாவா பார்க்கிறோம், நாடகம் தானே பார்க்கிறோம். அது ஒரு குடும்ப கதையாக இல்லையா அப்படின்னு சொல்றோம். உண்மையிலேயே இது குடும்ப கதை என்று சொன்னால் அதில் வருவது போல் எல்லா குடும்பத்திலும் நடந்தால் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்குமா? ஒரு சீரியல்ல தாயாகவும், இன்னொரு சீரியல்ல மனைவியாகவும், இன்னொரு சீரியல்ல தந்தையாகவும், இன்னொரு சீரியல்ல தாயாகவும், இப்படி சீரியல் ஒரு பெண் பல நேரங்கள் ஏற்றுக்கொள்கிறார். இதே மாதிரி நமது வீட்டில் நமது தாய் நம் தகவலுக்கு கணவனாகவும், நம் தகவலுக்கு மனைவியாகவும், நம் தகவலுக்கு தாயாகவும், நம் தகவலுக்கு தந்தையாகவும், நம் தகவலுக்கு காதலியாகவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? அதை அப்படி இருந்தா அதை தள்ளி சொல்லுவோமா? இப்படிப்பட்ட ஒரு போக்கை நாம் குடும்ப கதை என்று சொல்கிறோமே, இதை விட மாநில துப்புக்கட்ட ஒரு விஷயம் இருக்க முடியுமா? எல்லா சீரியல்களிலே கணவன் மனைவியை பிரித்தெடுக்கிற மாதிரியோ அல்லது குடும்பங்கள் சந்தேகங்களை ஏற்படுத்துவது மாதிரியோ அல்லது காதலித்து ஓடி போற மாதிரியான காட்சிகள் தான் அங்கே இருக்குது. இதே மாதிரி நிகழ்ச்சிகள் நாம் வீட்டில் நடந்தால் அதை நாம் எடுத்துக் கொண்டு வர விட மாட்டோமா? அல்லது நம் வீட்டில் அதை அனுமதிப்போமா? நம் குழந்தை காதலிக்கிறது என்று சொன்னாலே அவர்கள் போய் துவக்கி எடுப்போம். அதே காரியத்தை டிவியில் கதாநாயகியும் அதை காட்சிகள் இப்போது ரசித்து பார்க்கின்றோம். அவர்கள் திடீர் போது நம் மனசு தாக்க முடியல. அவர்களுடைய ஓய்வாய் பார்த்திருக்கும் போதே நாமே கலந்து கொள்கின்றோம். இந்த அளவுக்கு கேட்கின்ற அளவுக்கு போயிருக்கோமே, இதே விஷயம் நம் வீட்டில் நடந்தா கேட்டுக் கொடுப்போமா? அதை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும். குடும்ப கதை அப்படின்னு சொல்றோமே, அது குடும்ப கதை இல்ல, அது நாடி போன சண்டைகள், நாடி போன காட்சிகள். அது மாதிரியான காட்சிகளை நாம நம்ம வீட்டில் அடையணும் என்றால் நம்மை
இன்னொரு இடத்துல சொன்னா இருந்துச்சுன்னா இன்னொரு வாங்கிட்டா அந்த மான கேளாத நிகழ்ச்சினா அது விபச்சாரம். அந்த விபச்சாரம் இப்ப கொஞ்சம் செஞ்சுட்டாரு சொல்லிட்டா அது கெட்ட பாவையா இருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை கூட்டி காட்டுகின்றார். அடுத்ததா அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார், இந்த நாடகத்தையும் இந்த சினிமாவையும் பார்க்கிறது எந்த அளவுக்கு மோசமானது என்பதை அல்லாஹ் அபிநயம் நிகழ்த்தி காட்டுகின்றார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு பொருளின் மூலமாக சொல்லுகின்றார்கள், இன்னமா கதவ ஆடாதனை ஆதமை மக்களுக்கு அல்லாஹ் எழுதுகின்றான் விசாரத்தின் ஒரு பங்கை எழுதுகின்றான். அதற்காய் அந்த விபச்சாரத்தை அவன் அழைத்துக் கொள்கின்றான். அது எந்த அக்கத்தினுடைய அது சாத்தியமான ஒரு காரியம் தான். இன்னைக்கு நாம சொல்றோம் அது ஆபாசம் இல்லை என்று. ஆனால் அதை அல்லாஹ் நமக்கு ஆபாசம் என்பதை நாம் அந்த காட்சியை பார்க்கும் மூலமாக அது முட்டை பற்றுகின்றான். அல்லாஹ் நமக்கு எழுதிவிட்டானா எல்லாருமே ஆளுமை மக்கள் அனைவருக்குமே அந்த விபச்சாரத்தின் பங்கு அவர்களுக்கு ஏற்கப்படுகின்றது. எப்படி விபச்சாரம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரித்துக் கொடுப்பது மக்கள் அன்றைக்கு விபச்சாரம் என்பதை பார்வைதான் கெட்ட பார்வைகள். அந்த காட்சிகளை பார்த்து இது அழகா இருக்கிறது, இது ஆபாச மண்டலத்துக்கு வெளியே நாம் சொல்லிக்கிறோமே அந்த பார்வையினால் விபச்சாரம் அந்த நேரத்தில் அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகின்றதை இருக்கிறார்கள். அடுத்ததான் நாமும் செய்யக்கூடிய விபச்சாரம் என்பது அது மனதிற்கு பேசுவது. இன்னைக்கு அந்த பாடி வரிகளாக இருந்தாலும் சரி, சினிமா டயலாக்கா இருந்தாலும் சரி, நாடகத்தில் வரக்கூடிய டயலாக்கா இருந்தாலும் சரி, அது ஆபாசமான முறையில் இருக்கிறது. இன்னைக்கு நான் அந்த வார்த்தைகள் அந்த ஆபாச வார்த்தைகளை அதாவது ஒரு பால் எடுத்துட்டா வரிசைக்கு ஆகப்படும். அந்த பயான்ல இல்லை எந்த நேரத்திலும் அதை சொல்லி மக்களுக்கு உதாரணமாக சொல்ல முடியாது. உதாரணமாக சொல்லலாம், இந்த பாடலில் உள்ள வழியில் ஆபாசத்தை பார்த்துட்டா கேட்கலாம். அப்படி கேட்கறதுக்கு கூட கூடிய ஒரு வார்த்தைகளை தான் இன்னைக்கு நம் பிள்ளைகள் அதை சத்ததாரமாக படிக்கின்றார்கள். நாம் அதை சத்ததாரமாக படிக்கின்றோம். வீட்டில் கோட்டைகளுக்கு வச்சு அழைக்கின்ற அளவுக்கு அந்த பாடல்களை கோட்டை ரசித்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதை நாம் அதை அந்த பாடல்கள் பாட நாமும் பாட அந்த பாடல் செய்யக்கூடிய விபச்சார மலைகளை நாம் மறந்து விடுகின்றோம். அடுத்த நடிகர்களாக அந்த உள்ளம் இருக்கிறதே அது ஆசைப்படுகிறது, இசை கொள்கிறது. அந்த மர்ம உறுப்பு ஒன்றுதான் அதை முட்டைப்படுத்துகிறது, அதை பொய்ப்படுத்துகின்றது. மற்ற காரியங்கள் எல்லாமே விபச்சாரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தண்டனைக்குரிய ஒரு விஷயத்தை செய்வதுதான் மர்ம உறுப்புகள் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விபச்சாரத்தை அழகான முறையில் இன்னைக்கு நாம பார்த்துக்கோங்க, ஞாபகப்படுத்தவே அந்த அதை விபச்சாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கருதுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கவே காலம் கொடுத்துறியா, அதை நாம ஞாபகப்படுத்தி கேட்கறது எவ்வளவு பெரிய கொடுமை. அந்த நாடகத்தை பார்க்கும்போது அதை சினிமாவை பார்க்கும்போது ஒரு இளைஞன் ஒரு வாலிப வயசுல வாலிபரும் அந்த வாலிப பெண்ணும் அந்த சீரியலை பார்த்தோம், அந்த சினிமாவை பார்த்தோம், வருவது சரிதானே, இதுபோல வாழ்க்கையில் நடந்தால் என்ன என்று நினைத்து சீர்கட்டி சென்று கொண்டிருக்கிறார்களே, இதற்கெல்லாம் என்ன நியாயம் கற்பித்துக் கொள்கிறது? அடுத்ததான் என்ன சொல்லுவாங்க, ஆபாசம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னொரு காரணம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா ஒரு ரிலாக்ஸாக பார்க்கணும். அதாவது நான் சும்மா பார்க்கல, அடுத்து வேலைக்கு போயிட்டு வந்தோம், அல்லது கொஞ்சம் வீட்டில் நிறைய வேலைகள் செஞ்சுட்டோ அந்த நேரத்துல தான் நாங்கள் டிவியை போட்டு பார்க்கிறோம். ரிலாக்ஸுக்காக வேண்டி உண்மையிலே அந்த டிவியில பார்க்கும்போது நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கிறதா? அந்த டிவியில பார்க்கக்கூடிய அந்த நேரத்துல தான் பிள்ளைங்க ஏதாவது ஓவர் கேட்பாங்க, அப்பா எப்போ காலம் கேடு கூட சொல்லிருந்தாங்க இல்லையா போய் பாரு அப்படின்னு எடுத்துக்கிறோம்.
தன் கணவனின் வீட்டுக்கு அவர் கொடுப்பாங்க, தன் குழந்தைகளுக்கு அவர் கொடுப்பாங்க வச்சுக்கிறாங்க. குழந்தைங்களை ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஸ்கூல்ல எவ்வளவோ பாடங்கள் துணைகளை கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்த உடனே யூனிஃபார்ம் கலட்டி விட்டு தலைவாரி விட்டு சாப்பிடுறது ஏதாவது கொடுத்து கொஞ்ச நேரம் கிளாஸ் பிள்ளைங்களோட பேசிட்டு போனாங்க. எங்களோட ஸ்கூல்ல இன்னைக்கு நடத்தி கொடுத்தாங்க, என்ன ஹோம்ஒர்க் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, என்ன படிச்சீங்க, அப்படியே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு அவங்க அடிச்சாங்களா ஏன் அடிச்சாங்க தெரியாது, ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க அவங்க தவறா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உடனே தப்பாவது இந்த விஷயத்தை நாம தெளிப்படுத்த வேண்டாமா? அதை அவங்க சந்தர்ப்பமாக நேரத்தில் அவங்களுக்கு ஆதரவு சொல்ற அளவுக்கு இருக்க வேண்டாமா? அவங்களுடைய கல்வி போகக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டாமா? நான் பிள்ளைங்களை எழுதி விடுவது பிள்ளைங்களுக்கு நான் வீட்டை பார்த்து தெரியும். கடற்கரை எதிர்பார்த்து போல வீட்டுக்கு வருவான், வேலைக்கு போய் அவங்க ஆபீஸ் என்ன திட்டு வாங்கிட்டு வந்திருப்பாங்களோ என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருப்பாங்களோ அது நமக்கு தெரியாது. வீட்டுக்கு அவர் வரும்போது தெரிஞ்சவோட அவர் வருவான்னு சொன்னா நீங்க கீழே உட்காந்துட்டு அவர் முகத்தை நீங்களும் தெரிஞ்சவோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குடும்பத்தை நிம்மதி ஏற்படுவா? நிம்மதி எப்படி இருக்காது, இருக்கிற நிம்மதி குறையும். மன வீட்டாக பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். வீட்டை பார்க்கறதுனால குடும்பத்தை கவனிக்காத காரணமாக ஆண்கள் இவ்வளவு சுவையா கட்டேன் அப்படின்னு நேரங்களை எண்ணிக்கொள்கிறார்கள். நம் கடற்கரை சில நேரங்களில் அப்படி எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் ஏற்படுத்திக்கிறோம் என்று சொன்னால் அது நாம டிவி பார்க்கின்ற ஒரு காரணம். நம்ம அம்மா இப்படியா, நம்ம அம்மா இப்படியா திடீர்னு நம்ம மம்மியா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு திங்கிங் அந்த தாட்டை ஏற்படுத்தி அந்த வீட்டை பார்க்கணும். அப்படி இதுல என்ன ரிலாக்ஸ் இருக்குது? அது ரிலாக்ஸே கிடையாது. எல்லாம் அப்படிதான் சொல்லி காட்டினாங்க. அதாவது அந்த காரியங்கள் நாமும் அதாவது ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய உள்ளங்கள் அமைதி பெறும் வீட்டுக்கு அல்லாவை நடத்தி கொள்றதுனால அல்லாவுடைய பயமுறுத்தி இருக்கிறதுனால அல்லாவுக்கு இல்லாததான் ஒரு மூட்டியான ஆண்களா இருக்காங்க, பெண்களா இருக்காங்க, அவங்களுடைய இல்லங்கள் இப்படி அப்படின்றன. ஆனா தெரிந்து கொள்ளுங்கள், உண்மையான நிம்மதி என்பது அல்லாஹ்வை நினைத்தால் மட்டுமே கிடைக்கும். உங்களுக்கு ரிலாக்ஸ் வேணுமா? குடும்பத்தில் எந்த குடும்பத்திலையும் பிரச்சனை இல்லாமல் இருக்காது, பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அல்லாஹ்வுக்கான பிரச்சனைகளை ஒழித்து பாருங்கள். அப்பா அல்ல நிம்மதி கொடுப்பான். ஒரு சந்தோஷமா இருக்கு அல்லாஹ்விடத்தை நம் தொழுகையை தொழுது பாருங்க. பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அல்லாஹ்விடத்தை குழந்தைய அழைத்து யோசித்து பாருங்க. நிச்சயமாக என்ன செய்வான்? நம்முடைய கோரிக்கைகளை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். நம் மனசுக்கு நிம்மதியை கொடுப்பான். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னு சொன்னா நமக்கு நிம்மதி இல்லாம ஆயிடும். சொல்லுவோம் சொல்லவே நான் சொல்லுறேன் ஜோதியே நிம்மதி கிடைக்கேன்னு சொல்லுவாங்க. சொல்லுங்க நிம்மதி இல்லைன்னு சொன்னா உங்களுடைய கொள்கை சரியில்லை என்று. அதான் நான் திரும்ப சொன்னா இன்னும் கொள்கை என்பது மானக்கேடானது, வெறுக்கத்தக்கதையும் திட்டம் உங்களை தடுக்கும். இன்னைக்கு நாம டிவி பார்க்கலன்னா நம்ம கொள்கை சரியில்லை நடக்கும், நம்ம கொள்கை முறை சரியில்லை நடக்கும். நம்ம கொள்கைகளை சரியாக உள்ளக்குள்ள நன்மை எதிர்பார்த்து நிற்கவில்லை என்று அர்த்தம். அண்ணா சொல்லிட்டாக்கா அக்பர் அப்பாவுடைய நிதி சூப்பதான் பெரியதாக இருக்கும். அப்ப நான் சொல்றேன் நிம்மதியிலே என்று நாம் புறமுகின்றோம் என்று சொன்னால் நம்முடைய தொழிலையும் குறைகின்றது, அவமானத்தில் குறையில்லை, அல்லாதவர்கள் அந்த நிம்மதியும் குறையில்லை. நம்முடைய தொழிலை நம்முடைய சிந்தனை எல்லாமே டிவியில் சிந்தியல் அப்படியே இருக்கும் போது எப்படி பார்த்து சொல்லி நம்மளுக்கு வந்து நிம்மதியை தருவோம்? படமாக ஒரு மூப்பையாக இருந்தது. ஆனா இந்த நாடகம் வருஷமான ஒரு காரியம் இருக்கிறாங்க. அதுவும் நம்முடைய மனதை புரிந்து கொண்டு நமக்காக வேண்டிய அவ்வளவு ஒரு கடவுளையும் இன்னொரு கதை ஆரம்பிச்சு, இன்னொரு கடவுளையும் இன்னொரு கதை ஆரம்பிச்சு அதை வந்து நம்ம பார்க்க போயிட்டானே. அதுல வந்து கவர்மெண்ட் எந்த இருக்குது? ஒரு நல்ல விஷயத்துக்கு போறோம் யாரும் விசாரிக்க மாட்டோம். நேற்று நான் என் வீட்டுல கண்ணு கட்டாயிடுச்சு, அல்லது நேற்று நான் ஃபங்க்ஷன் போயிட்டேன், நேற்று டிவியில என்ன நடந்துச்சுன்னு கேட்க அளவு இல்லையா? 4 பெண்கள் செய்யலாம்னு சொன்னா சொன்னாங்க. இப்பவும் கேட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த கீழே இந்த மாதிரி அதோட பாக்குறீங்க, அன்னைக்கு அந்த உங்களுக்கு தெரியாதா? நல்லாம போயிட்டீங்க, எவ்வளவு நல்லா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு மாதிரி எல்லாம் நம்ம பேசுவோமே. அப்ப எப்படி நமக்கு நிம்மதி கிடைக்கும்? தொழிலை பத்தி பேசியிருக்கோமா? அந்த இஸ்லாம் வெளியை பத்தி நாம பேசியிருக்கோமா? அது மாதிரி கல்விக்கு நம்ம ஈடுபடுறதே கிடையாது.
வேலை என்னதான் நினைக்கிறோம். குர்ஆன் எடுத்து ஓதி பார்க்கலாம். அல்லாஹ் சொல்றான், நீங்க குர்ஆனை ஓதி பாருங்கள். உங்களுக்கு இல்லை கிதாப் வேதத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு அறிவிக்கப்பட்ட அதை நீங்கள் ஓதுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அந்த குர்ஆனை எடுத்து ஓதி பார்க்கலாம் இல்லையா? ஏன்னா அந்த குர்ஆன்ல என்ன இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய இயற்கையில் ஒரு புதையம் உங்களுக்கு வந்திருக்கிறது, ஒரு சிபாவிமாசுதூர் உங்களுடைய உள்ளத்தில் மருந்து கிடைக்கிறது. ரிலாக்ஸ் குடிக்கின்றா குர்ஆனை ஓதி பாருங்க. அதே உண்மையான ரிலாக்ஸ் இருக்குது. அதை விட்டு டிவி போகும்போது டிவி பார்த்து எவ்வளவு ஆர்வமா இருக்கும். அதே ஆர்வத்தை நாம் அதான் சொல்றாங்க, எவ்வளவு காவல் அந்த பாவம் பண்ணி கொடுத்த நம்ம கேட்கறாங்க. ஒரு தாயும் இல்லாம உங்களுடைய இடங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மன்னிப்பிற்கும் அந்த சொந்தத்திற்கும் நீங்கள் விரைவீர்கள். அந்த இறைச்சவாதிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் நிறுவனங்கள் கூறி காட்டுகிறார். அதனால அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ்விடம் நிம்மதியை கேட்போம், நிச்சயமா தருவான். அதை கூறிக்கிட்டேன்னு சொன்னார். இன்னைக்கு நான் பண்ணா வந்து சும்மா சாதாரணமா வீட்டுல ஒரு 2-3 வேலையாகும். மிக்சி போட்டா தேங்காய் ரெண்டு போட்டா மாவளைக்கு வாஷிங் மிஷின்ல போட்டா துணி வச்சிருக்கு மிஷின் வாழ்க்கை ஆயிடுச்சு. அன்றைய காலத்துல சமாளிய பெண்கள் எல்லாமே கையாள இருந்தாங்க. அந்த மாதிரி கஷ்டப்பட்டவங்க தான் பாத்திமா எல்லாம் வந்தோம். அவங்க தன்னுடைய கையாளத்தை ஆட்டி கையெல்லாம் காய்ச்சி போய்விட்டது. நிறைய அடிமைகள் வந்திருக்கிறதாக கேள்விப்பட்டு தன் தந்தையத்தில் வந்து எனக்கு ஒரு அடிமை கல்வி கேட்டுக் கொள்கிறார்கள். ஆனா நபிநாயகம் வீட்டை இல்லை. அப்ப நபிநாயகம் சொல்லாதம் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ஆயிஷா நாயகி தகவலை சொல்லுவாங்க. நபிநாயகம் சொல்லாதம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு வீட்டுக்கு சென்று தன் மகளின் பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி விஷயம் இதுக்காக வீட்டுக்கு வந்துதான் நான் கேள்விப்பட்டேன். கம்பீரா கலாச்சாரம் அல்லாஹ் இந்த 33 தடவை சொல்கிறேன். தஸ்பீஹா ஸலாத்து வ ஸலாத்தின் சுப்ஹானல்லாஹ் என்று 33 தடவை சொல்கிறேன். வஹ்மதா ஸலாத்து வ ஸலாத்தின் அல்ஹம்துலில்லாஹ் என்று 33 தடவை சொல்கிறேன். ஃபஹாதா கைருல் லகுமா மின் ஹாதின் இது ஒரு பணியாளரை விட சிறந்தது. ஒரு வேலையால் வந்து ஒரு வேலை செய்ய தருவது உனக்கு எவ்வளவு நிம்மதி கிடைக்குமோ அதே நிம்மதி அந்த அனுபவத்தை போக்கக்கூடியதாக இந்த விஷயங்கள் இருக்கின்றது என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ வீட்டில் உட்கார்ந்து தனியா இருந்துச்சா உடச்சலா இருக்குதா சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க. அது போல நமக்கு இமாமி வேற எந்த வழிபாடும் நமக்கு தேவை கிடையாது. அதை நம்ம இமாமனை சொல்ல முஸ்லிம்களை நம்ம சொன்னாலே போதும். இதெல்லாம் எவ்வளவோ நமக்கு இருக்கின்றது. என்று யார் சொல்கின்றார்களோ 100 முறை யார் அதை சொல்கின்றார்களோ அதில் ஆசிரியர் அவர் 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். 10 அடிமைகளுக்கு இன்னைக்கு என் தகவல் காலத்துக்கு ஒரு காலத்துக்கு அந்த மாதிரி 10 காலத்துக்கு சமமா. அதே மாதிரி சொல்றாங்க சுத்தலா முக்கியத்துவம் 100 நன்மைகள் எழுதப்படுகின்றது. முக்கியத்துவம் 3 தீமை அளிக்கப்படுகிறது. இதையெல்லாம் விட காலத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது. இன்னைக்கு டிவி நாம பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் என்ன இதெல்லாம் இந்த ஆதரவை நாம் கொண்டாடுறதுன்னா செய்தான் நம்மளை அப்படியே நெருங்கூடாத அளவுக்கு எல்லாம் ஆக்கிடுவான். அவளே ஒரு பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். நன்மையை செய்ததாகவும் இந்த மாதிரி நிறைய விதிகள் இருக்குது. இது எல்லாம் நாம செஞ்சாலே போதும். நாம டிவி பக்கமே கொடுத்தோம். அல்லாஹ் தஆலா தன் திருமணத்தை சொல்லி காட்டுறான். எவனுடைய எடைகளாக கம்மியா இருக்கிறோ நாவியா அவருடைய அந்த இடம் என்பதை நரகத்தில் நாவியா என்ற ஒரு இடமாகும். நரகத்துல அந்த நாவியா அல்லா சொல்லி காட்டா இன்னொரு இடத்துல அல்லா சொல்லி காட்டினா நன்மையின் எவருக்கு கம்மியா இருக்கின்றதோ அவர் நிரந்தர நரகத்துக்குரியவர்கள் என்று. இன்றைக்கு நாம தீமைகளை செய்வது அதிகமா நன்மையை செய்வது அதிகமா பாருங்க. நன்மையின் எடை அவருக்கு கம்மியா இருக்குது.
என்னோட தொழிலை அதோட விட்டுறேன். நான் சொல்றேன், தொழுகையில் கல்வி தொழுகையில் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்மளுடைய அம்மன் நம்மளை பாதுகாக்கக்கூடிய அளவுக்கு இருக்குதான். தொழிலுக்கு ஒரு அடிக்கு மூடிட்டு அப்படியே அறவர்கள் புரிஞ்சுட்டு ஓடி வந்துடும். இந்த மாதிரி தொழிலே நமக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்ப நன்மை எதையெல்லாம் கம்மியா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த அந்த தராசை, அந்த நீசாகிற தராசை கனப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை சுபஹானல்லாஹ் வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலைஹி என்ற வார்த்தை. அப்ப சொல்றாங்க ஹபீபத்தானி ரொம்ப லேசான இரண்டு வார்த்தைகள், லாவுக்கு லேசான இரண்டு வார்த்தைகள். ஹபீபத்தானிக்கு நீசானை நிறைய அதனுடைய நிலையை கனப்படுத்தி காட்டக்கூடிய இரண்டு வார்த்தைகள் என்று சொன்னால் ஹபீபத்தானி ரஹ்மானி அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வார்த்தைகள் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி அலீம் அப்படின்னு சொல்லி அதே நான் சொல்லிக்கிறாங்க. இது மாதிரியான திட்டங்களை நம்ம செய்யலாம். அதை விட்டு கீழே இருக்கக்கூடிய விளைவுகள் என்ன தெரியுமா? நம்முடைய காலங்கள் பாலாது, நம்முடைய நேரத்தை வீணாகுது. அல்லாஹ் சொல்றான், அவன் நாளைக்கு வீணான மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். ஆனால் எல்லா மனிதன் நஷ்டத்தில் இருக்கான். இந்த நத்தின் ஆகும் வாங்கி சீமான் கொண்டு சிறுவரை செய்து அதை நன்மைகளை செய்பவர்களே கிடையாது. அடுத்து வார்த்தை தமிழ் சத்தியத்தை போதித்துக் கொடுக்கும் பொறுமையை போதித்துக் கொள்ளும் யார் இருக்கிறாரோ அவர்களே கிடையாது. இன்னைக்கு நம்ம டிவி பார்க்கறதுலாம் டிவி போட்டு பார்க்கலாம், பயான் டிவியில போட்டு பார்க்கலாம், கிராஸ் டிவியில கேட்கலாம். அதுக்கு பயான் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளுக்கு செல்லலாம். அதெல்லாம் வீட்டுல உட்காந்து டிவி பார்க்கலாம். சில பேர் பயான் நிகழ்ச்சி வச்சாலே என்ன பண்றாங்கன்னா போறது கிடையாது. கேட்டா போறது டைம் இருந்தது, இல்லைன்னா என்ன கூட்டி போறது ஆடி இருந்தது, அல்லது கேட்டாலே அப்படின்னு நினைக்குது. ஏன் இதே மாதிரியான ஜவுளி கடையில போய் ஜவுளி எடுத்து போவீங்க, ஜவுளி எடுத்துனா சும்மா பக்கத்து போறது இல்லையா, ஷாப்பிங்
நாம என்ன பண்றோம்னா இவன் சொல்றது வந்து நல்லதானே இருக்குது, இவன் அப்படி நல்லா பேசாது, இவன் நல்லாதானே பேசணும் நம்ம நினைக்கிறோம். எல்லாருமே நல்லா பேசியதான். ஆனால் பேசிட்டு சரியானா அவருடைய பேசி உயிரோட்டம் இருந்ததா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாமா? கல்யாணம் சொல்லலாம் அவங்க சொன்னதை அவங்க சொல்றாங்களா, ரசூல்லா செஞ்சதை அவங்க செஞ்சிருக்காங்களா, அவங்க சொன்ன மாதிரியான கருத்துக்களை நம்மளுக்கு கரெக்டா கொண்டு செய்யறாங்களா, அல்லது இவங்க தன்னுடைய சுயக்கருத்தை நுழைத்து ரசூல்லாவுடைய கருத்துக்கு மாற்றமாக செயல்படுத்திருக்காங்கன்னு பார்க்க வேண்டாமா? அப்படி எல்லாரும் பயணம் கேட்போம், எல்லாரும் சொல்றதும் உண்மை இருக்குது அப்படின்னு நினைப்போம். உண்மை என்பது ஒரு இருந்தால் அல்லது ஒரு 50% இருந்தா 50 பொய் இருக்காங்க. இதுல உண்மை பொய்யை நம்ம எப்படி பிரிச்சிருக்க முடியும்? அது அண்ணா ஒருத்தருக்கு தான் தெரியும், அல்லா ஒருத்தருக்கு தான் அது உண்மை இருக்க பொய் தான் தெரியும். அப்ப சத்தியத்தை நமக்கு சொல்லி தரும் போது அந்த சத்தியம் என்பது யார் சொல்லி தரவும் வரும். எல்லாருடைய பயம் நம்ம கேட்கறது சத்தியம் தான். ஆனால் கேட்கறதுல அவங்க சமாளத்தை சேர்த்து சொல்லும்போது அதையும் சரியென்று நினைச்சு நாம் செயல்பாட்டில் கொண்டு வந்தா அவருடைய நிலைமை என்ன? அவர் தன்னுடைய இடத்தை நடத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப நம்மளுக்கு நல்ல கருத்தை சொல்லிட்டு வருகின்ற வழியிலேயே ரசூலா செய்யாத ஒரு விஷயத்தையும் சொல்லி வந்து அதை நாம் செயல்படுகிறோம் என்று சொன்னால் அது எவ்வளவு விளைவுகளை ஏற்படுத்தும் தெரியுமா? அது நல்லதா கெட்டதான் பார்க்காதனால போன் நல்லா சொல்லி கட்டணும் செய்யலாம். யோகம் கால புத்தி ஊற்றினால் நரகத்துல முகத்தை கொண்டு அரிசி இந்த வருஷம் இருக்கின்ற அந்த நேரத்தில் அத்தானவா வாக்கான ரசூலா யாரெல்லாம் அல்லாவுடைய தூதருக்கு நாங்கள் கட்டுப்பட்டு கூடாதா? வாக்கான காலத்தை சொல்லினா நாங்கள் தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் கட்டுப்பாடு கொண்டோமே, பெரியவர்களுக்கு பேசிவிட்டோமே, அவர்கள் எங்களை வலியுறுத்தி விட்டார்கள் சொல்லி அங்கே புறப்பக்கூடிய காட்சியை அல்லாஹ் திருமலை கூறி காட்டியிருக்கிறார். இன்னைக்கு இந்த யோகத்தை அவருடைய பேச்சு